அதாவது சனி வந்து மேஷத்தில் போய் நீச்சமாயிடுறாரு. அப்போது அந்த இடத்துல அவருக்கு பலம் குறைஞ்சி போயிடுது. ஸோ அந்த மேஷன்றது என்ன வீடுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய வீடு. செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா முருகர் தான். அதனால தான் உங்களை வந்து முருகரை வணங்க சொல்கிறேன். அதை தவிர பார்க்கும்போது அதே செவ்வாய் வந்து மகரத்தில் வந்து பார்க்கும்போது உச்சம் வராரு. மகரம் யாரோட வீடுன்னு பார்த்தா சனியோட வீடு. சனியோட வீட்டிலையே அவர் உச்சமாகாமல் செவ்வாய் தான் உச்சம் வராரு. செவ்வாய் வீட்டுக்கு வரும்போது பலம் இழக்கிற சனி, அதே சனியோட வீட்டுக்கு செவ்வாய் வரும்போது நார்மலாகிடுறாரு. ஆனால் செவ்வாய் தான் அந்த இடத்துல உச்சம் வர்றாரு. அந்த இடத்துக்கு அவர் வீட்டுக்கு இவர் வந்தாலும் இவர் தான் வந்து அந்த செவ்வாய் தான் வந்து ஆட்சி பண்ணுறாரு, அதாவது உச்சம் வர்றாருன்ற கதையும் வருது. இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து சனியை அடக்கிடுறாரு. அதாவது அவர் வீட்டுக்கு செவ்வாய் வீட்டுக்கு சனி வரும்போது பலம் இழந்துடுறாரு. சனியோட வீட்டுக்கு செவ்வாய்